Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோவில் வெண்பூசணி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெண்பூசணியில் பாதி அளவு மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது இதை தோல் சீவிட்டு அதோட விதைப்பகுதியெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்பூசணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி காயை நல்லா வேக விடலாம். காய் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் இந்த சைஸ் அளவுள்ள தேங்காவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்பையும் நைஸாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி காயும் நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போது இந்த காயை 1-2 மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு காயை ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காயை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. காயும் நல்லா ஆறி வந்திருக்கு, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் சூடாக இருக்கும்போது நம்ம தயிரை சேர்த்தோம்னா தயிரெல்லாம் ஒரு மாதிரி திரிஞ்சு தண்ணி பிரிஞ்சு வந்துடும். ஸோ காய் நல்லா ஆறின பிறகு தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டு நல்லா சவக்க விட்டுறலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டு பச்சடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்பூசணி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் பச்சடி சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.